டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு விழா அப்படின்றது நடைபெறுகிறது. இந்த விழாவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நீதிபதி ஸ்ரீமதி உள்ளிட்ட 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. இப்ப மீண்டும் அதே நீதிபதியிடம் மாணிக்கமூர்த்தி அப்படின்றவர் ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு சிக்கந்தர் தர்காவினுடைய அந்த சந்தனக்கூடு திருவிழாவை ஒட்டி மீண்டும் ஒரு மனுவை போட்டிருக்கிறாரு. அந்த மனுவில் 50 பேர் தான் அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும், ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படின்னு மீண்டும் நீதிபதி ஸ்ரீமதி தனி நீதிபதியாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது ஒரு சர்ச்சைக்குரிய உத்தரவாக பார்க்கப்படுகிறது. இதை மூத்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கடுமையாக நீதிமன்றத்திலேயே எதிர்த்திருக்கிறார். அது மட்டுமின்றி நீதிபதி ஸ்ரீமதியிடம் ராம ரவிக்குமார், இந்த திருப்பரங்குன்றம் சர்வே தூணை வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற ராம ரவிக்குமார், திருப்பரங்குன்றம் மலையில் பாதுகாப்புக்கு இருக்கிற, தர்காவிற்கு பாதுகாப்பு இருக்கிற, சங்கிகள் உள்ள கலவரம் செய்து விடாமல் பாதுகாப்புக்கு இருக்கிற போலீசாரை திருப்பரங்குன்றம் மலையிலிருந்தும் திருப்பரங்குன்றத்திலிருந்தும் அகற்ற வேண்டும் அப்படின்னு நீதிபதி ஸ்ரீமதி கிட்ட ஒரு மனு போட்டிருக்கிறார். அதையும் நீதிபதி ஸ்ரீமதி விசாரித்திருக்கிறார். தொடர்ச்சியா சர்ச்சைக்குரிய வழக்குகளை கையாளுகிறார் நீதிபதி ஸ்ரீமதி. அவர் இன்னொரு சுவாமிநாதனா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டுமின்றி நேற்று திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் தர்கா கள்ளத்தி மரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தல விருச்சம்னு சங்கிகள் சொல்லக்கூடிய அந்த மரம், சர்வே தூண், இதை எல்லாத்தையும் நேரடியா மலைக்கே போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். வாங்க அவர்கிட்ட இது குறித்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்ப நேத்து மாணிக்கமூர்த்தி அப்படின்றவர் நீதிபதி ஸ்ரீமதி அவங்கள்ட்ட ஒரு மனு போடுறாங்க. அதாவது கந்தூரி விழா அங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 3 நீதிபதிகள், நீங்க நம்மள்ட்டே அதை பேட்டியா கொடுத்துருந்தீங்க, நீதிபதி ஸ்ரீமதி, நிஷா பானு, அப்புறம் விஜயகுமார், உங்க 3 பேரும் சேர்ந்து அது ஆடு கோழி பலியிட தடை அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதுல 2 நீதிபதிகள் இப்ப மீண்டும் அப்படி ஒரு மனு போட்டிருக்கிறாங்க. மீண்டும் அந்த உத்தரவை அமல்படுத்தணும், 50 பேர் தான் மேல அந்த சந்தனக்கூடு திருவிழாவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? ஏற்கனவே நீதிபதி நிஷா பானு ஸ்ரீமதி முன் வந்த வழக்கு நம்மளுக்கு தெரியும். அந்த வழக்குல ரிட் பெட்டிஷன் நம்பர் 22-77/2025 2277/2025. அதோட பெட்டிஷனர் சோலைக்கண்ணன். சோலைக்கண்ணன் உங்களுக்கு தெரிஞ்ச இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர் சோலைக்கண்ணன். அவர் வழக்கு போட்டு 2025 விசாரணை நடந்து 30/4/2025 ரிசர்வ் பண்ணி 24/6/2025 நீதிபதிகள் நிஷா பானு, இப்போது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஸ்ரீமதி 2 பேர் தான் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த வழக்குல அதுல ஸ்ரீமதி ஆடுகோழி பலியிட தடை, அதுல பிரேயரே நான் சொல்றேன். டைரக்டிங் த ரெஸ்பாண்டன்ஸ் நம்பர் 1 to 7 டு prevent the 8th respondent at any point of time from performing any form of animal sacrifice in entire திருப்பரங்குன்றம் hill. திருப்பரங்குன்றம் மலையில ஆடுகோழி பலியிட தடை, எந்த விலங்குகள் பலியிடக்கூடாது அப்படின்றதுக்கு தடை கோரி போட்டது. ஏற்கனவே இது ஆர்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீதிபதி ஸ்ரீமதி அவர்களின் உத்தரவை நீதிபதி விஜயகுமார் உறுதி செஞ்சுட்டாரு. ஓகே, 2 நீதிபதிகள்ல ஸ்ரீமதி பலியிடக்கூடாதுன்றாங்க, நிஷா பானு பாரம்பரியமா என்னவோ செய்யலான்றாங்க. அதுக்கப்புறம் 3வது நீதிபதி திரு விஜயகுமார்கிட்ட போகுது. விஜயகுமார் நீதிபதி ஸ்ரீமதியின் உத்தரவை உறுதி செய்கிறார். ஓகே, அப்ப லார்ஜர் பெஞ்ச் 3 பேர் நீதிபதியில் 2 நீதிபதிகள் ஆடு கோழி வெட்டக்கூடாது, அங்கே விலங்குகளை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இது முடிஞ்சிடுச்சா? இப்போ அதை மீறி விலங்குகள் இப்போ யாராலும் அங்கே பலியிட்டாங்களா? ஆடு கோழி எடுத்துகிட்டு போனாங்களா? வெட்டினாங்களா? எதாவது நடந்துச்சா? ஒன்றுமே கிடையாது. இப்போ இனி நடத்த போகிறாங்க அப்படின்னு கற்பனையாக ஒரு பெட்டிஷன், கற்பனையாக ஒரு மனு, கற்பனையாக நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னாடி வருது. இதில் முக்கியமான பார்ட்டி ஹெச்ஆர்என்சி. ஹெச்ஆர்என்சி மெயினாக சேர்த்தா அந்த வழக்கு வேற நீதிபதிகிட்ட போனோம். நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் முன்னாடி போலீஸை மெயினாக சேர்த்து போர்டை மட்டும் சேர்த்து ஹெச்ஆர்என்சியை பார்ட்டியாகவே சேர்க்காம, ஹெச்ஆர்என்சியே அதில் பார்ட்டி கிடையாது.
இவர் மாணிக்கமூர்த்தி போட்ட மனுவில் மாணிக்கமூர்த்தி போட்ட மனுவில் ஹெச்ஆர்என்சி பார்ட்டி கிடையாது, கோயிலோட போர்டு மட்டும் பார்ட்டியாக சேர்த்து போட்டிருக்கிறாங்க. அதில் மெயினாக கலெக்டரு, ஆர்டிஓ, கமிஷனர், இன்ஸ்பெக்டர், இந்த தர்கா, ஹெச்ஆர்என்சி சேர்க்கலை. இது வந்து மாணிக்கமூர்த்தி போட்டிருக்கிறார். மாணிக்கமூர்த்தியோட ரிப்பட்டிஷன் நம்பர் வந்து 2754/2025. அதில் என்ன ப்ரேயர் அப்படின்றதை நான் வாசிக்கிறேன். டைரக்ட் இந்த ரெஸ்பாண்ட் நம்பர் 1 to 4, அதில் 1 to 7, இங்கே 1 to 4. டு ப்ரொஹிபிட் த 5th ரெஸ்பாண்டன்ட் ஹியரன் ஃப்ரம் பெர்ஃபார்மிங் கந்தூரி அண்ட் த திருப்பரங்குன்றம் ஹில். அங்கே அனிமல் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லியிருக்கு, இதில் கந்தூரின்னு சொல்லியிருக்கு. அதில் தர்கா வந்து 8வது ரெஸ்பாண்டாக இருக்காங்க, இதில் தர்கா 5வது ரெஸ்பாண்டாக இருக்காங்க. இவ்வளோதான் மாற்றமே தவிர அதே ப்ரேயர். ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டு 3 நீதிபதிகள் அமர்வில் தீர்ப்பு வந்த பிறகு திரும்ப அதே ப்ரேயர் வச்சு ஒரு பெட்டிஷன் போட்டா இதை எப்படி நம்பர் பண்ணாங்க ரெஜிஸ்ட்ரி? இதை நான் நேற்று ஜட்ஜிட்டே சொன்னேன். அதே நீதிபதி தானே அந்த வழக்கு. அவங்ககிட்ட நான் அதே சொன்னேன், தர்கா சார்பில் நான் ஆஜராகி நீங்க தான் இதை விசாரிச்சிங்க, ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் வந்து நீங்க ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு போட்டீங்க. அதுக்கு பிறகு ஜஸ்டிஸ் விஜயகுமார் உறுதிப்படுத்தினார். அப்போ அது லார்ஜர் பெஞ்ச் தீர்ப்பு. இதில் வயலேஷன் இருந்தால் என்ன செய்யணும்? அவங்களுக்கு ரெமடி கண்டெம்ட் தான் ஃபைல் பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷம் திரும்ப திரும்ப ஒரு பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்றதான் கேள்வி. ரெண்டாவது, கந்தூரி அப்படின்றது ஆடுகோழி வெட்டுறது. ஓகே, மலையில் தான் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. திருப்பரங்குன்றத்தில் எங்கே வேணாலும் பண்ணலாம், அதுக்கு தடை கிடையாது. இன்னைக்கு வரை மற்ற கோயில்களில், வீடுகளில், கடைகளில் எல்லாம் வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஆடுகோழி பலியிடுவதற்கு திருப்பரங்குன்றம் மலையில் தான் அனுமதி கிடையாது தவிர மற்ற ஊரில் பண்ணுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஒரு மண்டபத்தில் வச்சு கூட தர்காக்காரங்க பண்ணுவாங்க, அதில் என்ன பிரச்சனை? அதாவது கந்தூரின்ற வார்த்தைக்கு தடை இருக்கா? கந்தூரின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது திருப்பரங்குன்றத்தில், தர்கா நிர்வாகம் பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்கேயாலும் இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ வழக்கம் போல் அவங்க சந்தனக்கூடு விழா, கந்தூரி உற்சவம் அப்படின்னு அடிக்கிறாங்க. இதுல கந்தூரின்றதை இடையில நீங்க தடை பண்ணிட்டீங்க கோர்ட்டு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கந்தூரின்றது ஆடுகோழி பலியிடுற ஒரு நேர்த்திக்கடன் கொடுக்குற ஒரு வழக்கம். அது இந்துக்களும் செய்யறாங்க, இஸ்லாமியர்களும் அங்க நேர்ந்து விட்டு போய் அங்கேயே வந்து சிலர் கோழி ஆடெல்லாம் விடுவாங்க, சிலர் அங்கே போய் வெட்டி பலி கொடுத்துட்டு அதை சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க. இதான் வழக்கம். இது இந்துக்களும் இஸ்லாமியர்கள் எல்லாரும் தான் அதை பண்றாங்க. கேரளாவில் வந்து கூட நிறைய பேர் வராங்க. நேற்று நான் போன போது கூட கேரளாவில் வந்து அதிக கூட்டம் வந்திருந்தாங்க. நேற்று நீங்க நேராகவே போயிருந்தீங்க? ஆமா, நேராக போய் அதை பார்த்தோம். இப்போ இவங்க ப்ரேயர், இந்த ரிட் பெட்டிஷன் மெயின்டெனபிளே கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக தான் நான் 2 ப்ரேயர் வாட்சி காட்டினேன். இப்போ சட்டப்படி என்ன செய்யணுமோ சங் பரிவார அமைப்பு அதை செய்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் கேள்வி எழுப்பினப்போ நீதிபதி என்ன ரிப்ளை பண்ணாங்க? நீதிபதி இல்லை, அவங்க இந்த சந்தனக்கூடு சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ப்ரேயரில் சந்தனக்கூடே கிடையாது. சந்தனக்கூடை பற்றி ப்ரேயரில் எதுவுமே இல்லை. அனிமல் சாக்ரிஃபைஸ் கந்தூரி கூடாதுன்ற மட்டும்தான் ப்ரேயரில் இருக்குது. நான் டிஸ்டிங்விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பிரமா ஃபேசியாக இந்த கேஸ் மெயின்டெனபிளே கிடையாது, இது எப்படி நம்பர் பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். அது நீங்கள் தான் ஆர்டர் போட்டீங்க, திரும்ப உங்கள் முன்னாடியே இது மாதிரி ஒரு பெட்டிஷன் வருது. ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஆள் மாற்றி இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறது பொலிட்டிக்கலாக தான் இது பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் அதில் நோக்கம் கிடையாது. நாங்கள் அப்படி பண்ணோன்னு ஜட்ஜ்மெண்ட்டை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அந்த உத்தரவை அவர்கள் போட வேண்டிய அவசியம் தேவை ஒன்றும் கிடையாதுங்களா? இப்போ எல்லா வழக்குமே ஏற்கனவே ஆடுகோழி நீண்ட காலமாக வெட்டிகிட்டு இருந்ததை வெட்டவே இல்லை, புதுசாக வெட்டுறாங்கன்னு கற்பனையாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு வழக்கு உருவாக்குனாங்க. அந்த கற்பனைக்கு வடிவம் கொடுத்து ஒரு ஆர்டரு. அடுத்து இன்னொரு கற்பனை, சிக்கந்தர் மலையாக மாற்றுறதுக்கு, திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அப்படி ஒரு கற்பனை. அடுத்து இல்லாத ஒரு சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு. ஆமாம், அதான் அது ஒரு கற்பனையில் உருவான ஒரு வழக்கு. அந்த கற்பனைக்கு ஒரு வடிவம், அந்த கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுத்த ஒரு தீர்ப்பு. ஓகே, அது யாரு சிக்கந்தர் மலை? அந்த தீர்ப்பு யார்? அந்த தீர்ப்பு இதே நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் தான் கொடுத்தாங்க. அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, அதாவது திருப்பரங்குன்றம் மலைன்னு மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. திருப்பரங்குன்றம் மலைன்னு கூப்பிடணும், சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது. அதே சமயம் ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை. எப்படி பாருங்க, இப்போ நீங்க திருப்பரங்குன்றம் மலை மட்டும்தான் கூப்பிடணும், அதோட சொல்லி விட்டுறணும். ஆமா, சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னா ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது இல்லை, 2 தரப்பு பொதுவாக தானே சொல்லணும். சமணர் மலைன்னு கூப்பிட சொன்னதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா அது ஆர்டிகல் 14 படி சரியான தீர்ப்பு. ஆனால் ஸ்கந்தர் மலையை திட்டமிட்டு ஸ்கிப் பண்ணுறது அது சரியா?
அப்படின்றதான் நம்ம கேள்வி. அதனால தான் கச்சிராஜா படம் எடுக்கிறாரு. அடுத்து 3வது கற்பனை தான் இந்த தூண், தீபத்தூண். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நேற்று கூட நான் அங்கே பார்த்தேன். நான் அதை நீங்கள் அங்கே போனீங்கன்னு வைங்க, அதில் போய் எப்படிடா கார்த்திகை தீபம் ஏற்ற முடியும்னு எல்லாரும் வந்து பார்த்துருவோம். அங்கே போனால் அங்கிட்டு தான் விழுகணும், கீழே தான் விழுகணும். ஒரு பென்சில் மாதிரி இருக்குது அந்த கொடிமரம் அங்கே இருக்குது. இது நாங்கள் நிற்கிற இடத்து இது 2 இடைப்பட்ட பகுதியில் தான் அங்கே இருக்குது. அந்த இவங்க சொல்லக்கூடிய தர்காவுக்கு சொந்தமான இடம்ன்றது மிக தெளிவாக தெரியுது. ஓ, எஜ்ஜில் இருக்கா? ஆமாம். அதுக்கு நீங்கள் போகிற அதில் ஏதாவது விளக்கு வைக்கிற மாதிரி அப்படி ஒன்றுமே அதில் இல்லைங்க. நான் பார்த்தேன். சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்கு, அவ்வளோதான். ஒரு ஸ்டோன் இருக்கு, அதில் ஹோலோ அப்படி ஒன்று அதில் எதுவுமே தெரியல. அதில் சிம்பிள்ஸ், எந்த சிம்பிள் இல்லை, எந்த படமும் இல்லை. வெறும் ஃப்ளாட்டான கல்லா, ஃப்ளாட்டான ஒரு கல். அதான் ஒரு கிரானைட் கல் அல்லது வந்து சர்வே கல். அதில் இதெல்லாம் பொறிச்சிருக்குது. ஒன்றும் பொறிக்கல. அதெல்லாம் பொறிச்சதெல்லாம் உச்சி பிள்ளையார் கோயில்ல. ஓகே, உச்சி பிள்ளையார் கோயில் தான் அது பொறிச்சிருக்கு. வாட்ஸ்அப்ல வர்றது எல்லாமே அத்தனையும் போய் வெறுங்கல் கருங்கல், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அதுல யார் வேணாலும் போய் பாருங்க, சுத்தி போலீஸ் போட்டிருக்காங்க, கிட்ட விட மாட்டாங்க. இப்ப இது பேசுறதுனால இன்னொரு டவுட் வருது. இப்ப நீங்க சர்வே தூண் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கான ஆதாரங்கள் ஒன்றிய அரசு தொல்லியல் துறை கொடுத்த ஆதாரங்கள்லாம் கொடுத்தீங்க. ஆனா நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு சமணர் தூணுன்றாங்க. அப்படி குழப்புறாங்களே. சமணர்களோட கலாச்சாரமே வந்து இரவுல கூடுறது கிடையாது. கோயில் தரப்புல இருந்து 3 ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஒன்று இது கிரானைட் ஸ்டோன், 2வது சர்வே ஸ்டோனா இருக்கலாம், 3வது சமணர் அதை பயன்படுத்தி இருக்கலாம். இந்த 3 ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அது கோயிலை பொறுத்தவரை அப்படி ஸ்டாண்ட் எடுப்பதற்கான எல்லா உரிமை இருக்குது. அவங்க முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் இந்த தூண் இந்து மத பழக்க வழக்கங்களுக்கு, கோயிலோட நடவடிக்கைகளுக்கு, கோயிலோட சடங்குகள், ரிச்சுவலுக்கு எந்த வகையிலும் தொடர்பற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அது 2-3 கருத்து அதை பற்றி இருக்குன்னு கோயில் தரப்புல சொன்னாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் கிரானைட் அது வந்து சர்வே ஸ்டோன்றதுக்கான ஆதாரத்தை அவங்க கொடுக்கல. அந்த ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன் கோர்ட்டில். 1899 டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் 2022 ஆர்டிஐயில் மோடி அரசாங்கம் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கோர்ட்டில் கொடுத்தாச்சு. இப்போ அப்பீலில் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ முதல்ல ஒரு கற்பனை, 2வது ஒரு கற்பனை, 3வது ஒரு கற்பனை. அந்த வழக்கு எந்த நீதிபதி கிட்ட? நீதிபதி ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வுல இப்போ நாங்கள் அப்பீல் ஆர்கியூ பண்ணி. ஓகே, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் 9ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு. அந்த வழக்கு என்னது? அந்த வழக்கு கண்டெம்ட். அந்த வழக்கில் 1ஆம் தேதி போட்ட ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சிஎஸ்எஃப் போட்டார். அதுக்கப்புறம் அதை ரத்து பண்ணிட்டு 144 ரத்து பண்ணார். ரத்து பண்ணி கமிஷனர்லாம் சேர்த்தாரு, ஏடிஜிபியை சேர்த்தாரு, தலைமைச் செயலாளர் சேர்த்தாரு, கன்னியாகுமரி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் அதை சேர்த்தாரு. அதுதான் 9ஆம் தேதிக்கு அந்த கண்டெம்ட் இருக்குது. இப்போ நீதிபதி ஸ்ரீமதி அவங்க வருவாங்க. அவங்க பொறுத்தவரை வந்து அவங்க ஒரு நேற்று நீதிமன்றத்தில் ஒரு வீடியோ ஒன்று அவங்க கொடுத்தாங்க. ஓகே, என்ன வீடியோ? அந்த வீடியோ வந்து சந்தனக்கூடு துவங்குற நாள் இரவில் ஒரு 20 பேர் போலீஸ் பாதுகாப்போடு போய் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க கொடிமரத்தில் கொடி ஏற்றுறாங்க. இது காலங்காலமாக நடக்கிறது. ஆமாம், ஆனால் அது முருகனோட தலைவிரிச்சோம் கள்ளத்தி மரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் வந்து கொடி ஏற்றுறாங்க. அதுவும் இப்போ இந்து மக்கள் அர்ஜுன் சம்பத்லாம் அது பாகிஸ்தான் கொடி ஏற்றுறாங்க. அதுதான் அதை நான் நீதிமன்றத்தில் நான் சொன்னேன். அங்கே அது காலங்காலமாக நீங்கள் அந்த மலை போய் ஒரு தடவை எல்லாரும் பார்த்தா தான் அது தெரியும். முருகன் மலை இருக்கிறது வேற ஏரியா. இந்த இவங்க கொடி, இந்த தூண், தர்கா தூண் இதெல்லாம் இருக்குது இன்னொரு வேற ஏரியா. அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இப்போ அந்த மலையிலேருந்து நெல்லித்தோப்பு வரை போகிற பாதை 2 பேருக்கு சொந்தம், 2 பேருக்கு உரிமை. நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். அதுலேருந்து காசி விஸ்வநாத கோயிலுக்கு போகலாம். அந்த பாதை மட்டும்தான் கோயிலுக்கு அந்த பாத்தியப்பட்ட பாதை, அவ்வளோதான். நெல்லித்தோப்புலேருந்து தர்கா வரை போகிற பாதை, அந்த மொத்த மலை, தர்கா, பள்ளிவாசல் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். ஓகே, இதில் ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப கிளியராக இருக்குது. On the whole top of the hillock where Dargah stands. இது எந்த ஆண்டு தீர்ப்பு? 1923 தீர்ப்பு, நீதிபதி ராமையர் தீர்ப்பு. இது அன்னைக்கு பிரிவி கவுன்சிலில் உறுதி பண்ணிட்டாங்க. இது இட் அட்டைன்ஸ் ஃபைனாலிட்டி, இறுதி அடைஞ்சிருச்சு. அதில் வந்து வேறு மாற்றமே கிடையாது, சுப்ரீம் கோர்ட் முடிவெடுத்த மாதிரி. இப்போ அந்த தீர்ப்பின்படி நெல்லித்தோப்பு, அதுக்கு மேல் உள்ள பகுதிகள், அந்த மொத்த மலை, தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலை
இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லியாச்சு. ஓகே. இந்த தர்கா இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் அடுத்து இந்த தர்கா இப்படி இருக்கு. தர்காவுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்குது. அதுக்கு பின்னாடி அதுக்கு பக்கத்துல இந்த ஆடு கோழி சமைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த சர்வே ஸ்டோன் இருக்கு. அதுல இருந்து இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி அந்த ஆமா அது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடினா மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் வந்து மேற்கு பக்கம் அந்த ஸ்டோன் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் தள்ளி இப்படி முக்கோணமா இருக்கு. இந்த பக்கம் தர்கா, இந்த பக்கம் அந்த கொடிமரம், அந்த மரத்துக்கு நடுவுல கொடிமரம், இதுக்கு ரெண்டுக்கு இடையில சர்வே ஸ்டோன் இருக்கு. இது 3 இருக்கு. இது பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தெல்லாம் அவங்க கிளைம் பண்ணி கேஸ்ல தோத்துட்டாங்க. ஒரு நியூ மண்டபம்னு ஒன்று சொல்றாங்க. அந்த மண்டபம் எல்லாம் கேஸ்ல அவங்க கிளைம் பண்ணது கோயில் தரப்புல 1923 அது வந்து நீதிமன்றம் இல்ல இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. அந்த மொத்த மலை இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்ற இடத்துல தான் தர்காவுக்கு பக்கத்துல தான் கொடிமரம் இருக்கு. கொடிமரம் தனியா கூட இல்ல. அந்த மரத்துல இந்த திருப்பரங்குன்றம் இந்த முருகன் டெம்பிள் அது எந்த மலையில இருக்கு? இல்ல அது இந்த மலைக்கு முன்னாடி தொடங்குற இடத்துல அடிவாரத்துல ஊருக்குள்ள இருக்கு. ஊருக்குள்ள அடிவாரத்துல முருகன் கோயில் இருக்கு. அதுக்கு நேரா மேல அந்த உச்சி பிள்ளையார் தீபத்தூண் இருக்கு. அது ஒரு டாப். அது அந்த டாப்போட அந்த முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மேலே ஏறி போனா கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு ஒரு 40-50 படி போனா தான் ஒரு 70-80 படி போன பிறகுதான் நெல்லித்தோப்புன்ற பகுதி வருது. அங்கதான் இந்த சமாதி எல்லாம் இருக்குது. அதுல இருந்து இடது பக்கம் போனா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகுது. வலது பக்கம் மேலே ஏறினா தர்காவுக்கு போகுது. தர்காவில் ஒரு 200 படிகள் போயிட்டு இடது பக்கம் போனால் தர்கா, இப்படி வலது பக்கம் போனால் மண்டபம், அதுக்கு பிறகு அந்த மரம் கொடிமரம், அதுக்கு பக்கத்தில் தான் அந்த சர்வே ஸ்டோன் இதெல்லாம் இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல கள்ளத்தி மரம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னா, அதுக்கும் கோயிலுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அந்த மொத்த மலையும் சொந்தம்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல தான் அது இருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஏதாவது ப்ராக்டிஸ் சாமி கும்பிடுறது சந்தனம் இல்லை, இவங்க இஸ்லாமியர்கள் போய் அதை வந்து பயன்படுத்துறாங்களே ஒழிய வேற மக்கள் அங்க போறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அந்த பக்கமே போக மாட்டாங்க யாரும். அந்த பக்கம் போக மாட்டாங்க. லெஃப்ட்ல போய் தர்காவுக்கு போவாங்க. அந்த பக்கம் கோயிலோ வேற எதுவுமே கிடையாது. அந்த இப்போ சொல்ற சர்வே ஸ்டோனுக்கும் யாரும் போக மாட்டாங்க. போனாங்க கீழே தான் விழுகணும். அதனால அங்கிட்டு போக மாட்டாங்க. அது ஒரு ஆபத்தான இடமா இருக்குது. இப்போ இவங்க ஏதோ மரத்துல ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது அப்பட்டமான தெளிவான பொய். ஏன் சொல்றேன்னா அங்க தனியா ஒரு பிளாக் ஸ்டாப் கொடிமரம் அப்படின்றது தீர்ப்புலே இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 1923 தீர்ப்புல தர்கா, நெல்லித்தோப்பு, அதுல உள்ள எல்லாமே, புது மண்டபம், பிளாக் ஸ்டாப், தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதி, கொடிமரம், அது இருக்கக்கூடிய மொத்த மலைப்பகுதி, இதுதான் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல தனி அது ரொம்ப ஹைட்ல கொடிமரமா இல்ல, இரும்பாலால் இல்ல, அது வந்து மரத்தாலான ஒரு கொடிமரம் தான். அதை தனியா மலையில ஹைட்ல மழை காத்து சாஞ்சுனா தனியா வைக்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இந்த கொடியை ஊண்டி அதுலதான் கொடி ஏத்துறாங்க. மரத்துக்குள்ள அந்த கொடியை கீழே விழுந்துருன்றதுனால. இவ்வளவுதான் அதுல விஷயம். இதுல இவங்க கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கோயிலுக்கு சொந்தமான இதுல ஏத்திட்டாங்க. தலவிருச்சத்துல ஏத்திட்டாங்க. அங்க நீங்க போனீங்கன்னா 200 போலீஸ் இருக்காங்க. அங்க போகவே முடியாது. இப்ப நான் நேத்து போனேன்ல, அந்த இடத்துக்கு போக முடியுமா? விட மாட்டாங்க போலீஸ். அதனால அப்படி போகவே முடியாது. இவங்க போலீஸ் பாதுகாப்போட போய் அங்க ஏத்திட்டாங்க அப்படின்னு தான் கோர்ட்ல சொல்றாங்க. போலீஸ் பாதுகாப்போட வருஷம் போராடாது. வருஷம் போலீஸ் இருப்பாங்க. அப்போ போய் அங்கதான் கொடி ஏத்துவாங்க. அது கொடி மரத்துக்குள்ளதான் கொடிமரம் இருக்கு. மரத்துக்குள்ள ஒரு கட்டையை வச்சு அதுல கொடியை கட்டியிருக்காங்க. அது கூட ஹைட் இவ்வளவுதான் வைக்கணும், இரும்பு கொடி வைக்க கூடாது. இது பூரா எது தர்காவுக்கு சொந்தமான இடத்துல எப்படி வைக்கணும்ன்றத கோயிலும் போலீஸும் இதுவரை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கொடி கூட இஸ்லாமியர்கள் சுதந்திரமா ஏத்த முடியாது அப்படின்றதுதான். கோயிலுக்கு சொந்தமான இடத்துல செய்யற எந்த விஷயத்திலாவது தர்காவோ இஸ்லாமியர்களும் தலையிட முடியுமா சொல்லுங்க? முடியாது. ஸ்டேட்டே தலையிட முடியாது. ஆனா இங்க தர்கா ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த விஷயம் செய்ய விடாம தடுக்கிறாங்க. இப்ப தர்காவே இப்படி விட்டா இன்னும் ஒரு 10 வருஷத்துல தானா இடியிற நிலைமையில தான் இருக்கு. இல்ல எல்லா இடத்துலயுமே பழக்க வழக்கம்னு சொல்றவங்க அதுல தலையிடவே கூடாது. ஆடு கோழி பலியிடுறத தடுக்கவே கூடாது. அதுவே தப்பு இல்லையா?
இப்ப இவங்க வந்து உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துறாங்க, எல்லாமே இவங்க அந்த முறைப்படி பண்றாங்க. ஆமா. அதே போல மாற்று மதத்தையும் மதிக்கணும். அரசியல் சட்ட ஆர்டிகல் 25ல எல்லாருக்கும் தான் மத வழிபாட்டு உரிமை இருக்கு. ஆனா இஸ்லாமியர்கள் மத வழிபாட்டு உரிமை, அங்க போற இந்துக்களின் மத வழிபாட்டு உரிமை. ஏன்னா அது ஒரு இஸ்லாமியர்கள் இடத்துக்கு போறாங்கல்ல, அது சங் பரிவார அமைப்பு பிடிக்கல. பலாயிரம் மக்கள் போறாங்க. இப்பயே போலீஸ் ஆதார் கார்டை வாங்கி எல்லாரையும் செக் பண்ணி, எல்லாரோடைய ஃபோன் நம்பர் வாங்கி, சாப்பாட்டை செக் பண்ணி, சாப்பாட்டுக்குள்ள நேற்று ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. சாப்பாட்டில் அவங்க முட்டை இருந்திருக்கு, அது தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்குள்ளே நீ கையை விட்டு கலக்கி காட்டு, உள்ள பீஸ் எதாவது இருக்குதான்னு சொல்லி உள்ள கலக்கி அவங்க அதை கீழே கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு மலைக்கு வந்துட்டாங்க. இப்படி அராஜகம் பண்ணுறாங்க போலீஸ். இந்த சூழ்நிலையிலே பல ஆயிரம் பேர் மேலே போயிட்டு வராங்க. வயசானவங்க கூட நேர்த்திக்கடன் அப்படின்ற முறையில் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு பேர் இங்கே போகிறாங்கல்ல, இதுதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலாக இருக்குது. அது இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் கூடக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஒரு கலாச்சார பிணைப்பு அங்கே இருக்குது இல்லை. இதை தடுக்கணுன்றதான் முதல் நோக்கம். அதனால தான் இப்போ அங்கே போக விடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. ரெண்டாவது, நேற்று போட்ட மனுவில் அவர் மாணிக்கமூர்த்தி போட்ட மனுவில் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள முருகப்பெருமான் தலவிருச்சமான கள்ளத்தி மரத்தில் நிலாப்பறை போட்ட கொடியினை கட்டியிருக்கிறார்கள் இப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மொட்டையாக அப்படி சொன்னால் எப்படி புரியும் பாருங்க. அர்ஜுன் சம்பத் அங்கே போகிறாரு, பாகிஸ்தான் கொடியை கட்டியிருக்காங்க. இதை நீதிமன்றத்தில் நாங்கள் சொன்னோம். இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னால் அர்ஜுன் சம்பத் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தர்காவில் இருந்து பாகிஸ்தான் கொடியை கட்டியிருக்காங்க. இப்போ தான் இங்கே வந்து அடக்கம் பண்ணி ஆக்கிரமிக்கிறாங்க, புதுசாக அடக்கம் பண்ணி ஆக்கிரமிக்கிறாங்க அப்படியெல்லாம் சொன்னார். நீங்களே இந்த வழக்கு வரும்போது கேட்டீங்க, இப்போ வந்து புதைக்கிறாங்களா அப்படின்னு. இது 200 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னோம். ஆனால் இப்போ இவர் இப்படி ஒரு வதந்தியை பரப்புறாரு, இதுக்கும் போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நீதிபதி சிறுமதிட்ட நேற்று நான் சொன்னேன். இப்போ எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுங்க, 2 தரப்பு மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும், ஒரு பதற்றத்திலே திருப்பரங்குன்றத்தில் வச்சுருக்கணும், இஸ்லாமியில் நெருக்கடி பண்ணணும். அவங்க ஒரு சந்தனக்கூடு விழாவை 300 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு அதை ஒரு நிம்மதியாக நடத்தக்கூடாது அப்படின்றதா அவங்க நோக்கம். அதுக்கு பல வழக்குகள் போடுறாங்க. இப்போ நீதிபதி வந்து எப்படி இதை அக்செப்ட் பண்ணுறாங்க? இப்போ அவங்களுடைய நோக்கம் இதில் தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் 50 பேர் தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, திருப்பரங்குன்றம் கோயில் நடக்கிற திருவிழாவுக்கு 50 பேர் தான் போகணும்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? இந்த நீதிபதி சொல்லுவாங்களா? இஸ்லாமியர் வழக்கு போட்டால் அப்படி ஏற்றுக்குருவாங்களா? என்ன அநியாயம் பாருங்க. ஒரு திருவிழாவில் நீங்கள் இவ்வளோ பேர் தான் கலந்துக்கிறணும் அப்படின்னு எப்படிங்க போட முடியும்? ரெண்டாவது, நேற்று போட்ட சென்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது ஏஏஜி பாஸ்கரன்ட்ட கேட்டாங்க, அந்த நைட்டு போய் கொடியேற்றிருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் பாதுகாப்போட. ஆமாங்க, அது எத்தனை 20 பேர் தான் நாங்கள் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த சென்ஸில் 50 பேர்னு சொல்லி உள்ளே போய் ஆர்டர் போட்டாங்க. ஓப்பன் கோர்ட்டில் போடல, ரிசர்வ் பண்ணி ஆர்டர் போட்டாங்க. 50 பேர் தான் கலந்துக்கிறணும் அப்படின்னா என்ன சென்ஸ்னா, அந்த இடத்துக்கு போகிற போது, எந்த இடத்துக்கு, கொடிமரம் இருக்கிற இடத்துக்கு போகிற போது அதான் விழா போல நினச்சிட்டு அவங்க உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அங்கே போகிற போது 50 பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மொத்த விழாவுன்னா திருப்பரங்குன்றத்தில் பல ஆயிரம் பேர் பங்கேற்பாங்க. அதை எப்படி தடுக்க முடியும்? ஆனால் நீதிபதி போட்ட சென்ஸ்ன்றது அந்த இடத்துக்கு போகிற போது தான் 50 பேர் அப்படின்றதான். அது தவறாக புரிஞ்சுக்கொள்ள கூடாது. நீதிபதியை அதை கிளாரிஃபை பண்ணணும் தான். மற்றபடி சந்திரகூடுன்ற நிகழ்வில் எல்லாரும் ஏகப்பட்ட மக்கள், பல்லாயிரம் மக்கள் அதில் வந்து பங்கேற்பாங்க. அதில் வந்து அதை தடை செய்யவே முடியாது அப்படின்றதான். இப்போ நீதிபதி இந்த மனுவை அட்மிட் பண்ணதுக்கான நோக்கம் என்ன? ஏன்னா சட்டத்தில் இடம் இல்லை, இது வந்து ஒரு அடிப்படையிலே ஒரு அரசியலமைப்பு சட்ட விரோதமாக இருக்குது இந்த மனுவை அட்மிட் பண்ணது. அப்படி அரசியலமைப்பு சட்ட விரோதமாக ஒரு மனுவை அட்மிட் பண்ணி அதில் இப்படி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. இன்னும் கோயில் தரப்புலையும் தர்கா தரப்புலையும் பதில் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. நான் அதை சொன்னேன். நேற்று என்ன நடந்துச்சு? அதாவது நீதிபதி நான் சொன்னேன், இந்த ரிட் பெட்டிஷன் நாட் மெயின்டனபிள். குறிப்பாக முன் தீர்ப்பு தடை இருக்குது. நீங்கள் தான் ஏற்கனவே போட்டிருக்கீங்க, திரும்ப இன்னொரு கேஸ் போட முடியாது. ரெண்டாவது, ஜுடிஷியல் இன்டிசிப்ளின். இது 3 நீதிபதிகள் முடிவெடுத்த பிறகு ஒரு நீதிபதி மறுபடியும் அதை எப்படி விசாரிக்க முடியும்? மூணாவது, தர்கா தரப்புக்கு இதுவரை அவங்க டைப் செட் கூட கொடுக்கல. டைப் செட்னா இந்த மனு கொடுக்கவே இல்லை. ஆமா, கொடுக்கவே இல்லை அவங்க. அப்ப எப்படி உங்களுக்கு கேஸ் தெரியும்? ஆமா, எங்களுக்கு வந்து பிரைவேட் நோட்டீஸ் மட்டும் வருது. வெறும் நோட்டீஸ் இத்தனாம் தேதி கேஸ் இருக்குன்னு மட்டும் வருது. அதனால நாங்க போறோம். ஆனா மொத்தமும் கொடுத்துடணும்ல, நம்ம என்ன ஆதாரம் கொடுக்கணும்? அவங்க டைப் செட் எல்லாம் கொடுக்கணும். நான் நேற்று பேசிட்டு இருக்கும்போது என் கையில கொடுக்குறாங்க, கோர்ட்ல வச்சு. நான் அதையும் சொன்னேன் நீதிபதி, இப்பதான் என் கையில கொடுக்குறாங்க, நாங்க அப்ப பதில் மனு போடணும், எங்களுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். இல்லை, நான் இன்ட்ரீம் ஆர்டர் வந்து
போடுறேன் அப்படின்னா நான் சொன்னேன் இன்ட்ரீம் ஆர்டர் போடக்கூடாது, நான் என் அப்ஜெக்ஷனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு எந்த பேப்பருமே கொடுக்காம இன்னைக்கு தான் கொடுக்குறாங்க, இப்போ தான் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும். அதே போல் ஸ்டேட்டுன்னு சொன்னாங்க இன்னொரு வழக்கு வர்ற போது அது 1 மணிக்கு தாங்க எங்களுக்கு பேப்பர் கிடைச்சு அப்படின்னு சொல்லி அதை செவ்வாய்க்கிழமை போட்டிருக்கிறாங்க இன்னொரு வழக்கு. இப்போ இது எல்லாமே என்னை பொறுத்தவரை வந்து கரெக்டாக இவங்க ஒரு தெளிவாக திட்டமிட்டு எந்த பெஞ்சு எப்படி அப்படி தான் இதில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடி பண்ணுறாங்களே தவிர லீகலாக அப்படின்ற விஷயம் கிடையாது. இதே நம்ம செக்ஷனில் இதே போல் வழக்கு ஃபைல் பண்ணால் முதல்ல பழைய ஆர்டர் எடுங்க, இந்த ஆர்டர்னா ஒரே ப்ரேயருக்கு எப்படி பண்ண முடியும், 100 தடவை ரிட்டர்ன் போட்டுருவாங்க. அப்புறம் கடைசியாக ஜட்ஜர் கேட்டு மெயின்டெனபிலிட்டி போடுவாங்க. மெயின்டெனபிள் ஆர்கியூ பண்ண பிறகு தான் நம்பரே ஆகும். ஆனால் சங் பரிவார அமைப்பின் வழக்கறிஞர்களுக்கு எது போட்டாலும் நம்பர் ஆகுது, எப்போ போட்டாலும் நம்பர் ஆகுது, எப்போ சொன்னாலும் கேஸ் வருது. இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. இந்த மனுவை எப்போ போட்டாங்க? மாணிக்கமூர்த்தி போன வாரம் போட்டாங்க. போன வாரம் வியாழக்கிழமை தான் வந்து திங்கக்கிழமை போட்டிருக்கிறாங்க. அது நான் சொன்னேன் இது எப்படி நம்பர் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் நீதிமன்றத்தில் ஓப்பனாக தான் நேரடியாக நீதிமன்றத்தில் சொன்னோம். அதான் இப்போ வரிசையா நேற்று என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்க? நேற்று அங்கே கந்தூரி விழா நடத்தக்கூடாது, மலை மேல் நடத்தக்கூடாது, சந்தனக்குள்ள 50 பேர் தான் கலந்துக்கிறோம், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு உத்தரவு தான். அங்கே வந்து நடத்தணும்னு யாரும் மலை மேலே ஆடுகோழி வெட்டன்னு யாருமே சொல்லலை. இதான் கற்பனையில் இவனா ஒன்று ஒரு இந்த மாணிக்கமூர்த்தின்னு ஒரு ஆள் போடுறாரு, அதுக்கு ஒரு ஆர்டர். அது மொத்தம் அங்கே ஒரு பரபரப்பாக வச்சுருக்கணும். இப்போ 50 பேருன்றதை இன்டர்பிரட் பண்ணுறது, 50 பேர் தானே சொன்னாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையும் பண்ணுறது. அங்கே ஒரு கிரவுண்டு உருவாக்கி தர்றது இருக்குல்ல, அங்கே போய் இந்து முன்னணியை சங் பரிவாரம் பேசுறது 50 பேர் தான் அந்த கோர்ட் ஆர்டர் இருக்குது, நீ கோர்ட் ஆர்டர் மதிக்கலை, கோர்ட் ஆர்டர் மதிக்கலை. அதாவது சிக்கலான கோர்ட் ஆர்டராக போடுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத கோர்ட் ஆர்டராக போடுறது, போட்டு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு அடுத்து ஒரு கண்டெம்ட் எடுக்கிறது, இப்படியா நெருக்கடி பண்ணுறது. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு 1 வருஷமா மதுரை ஹைகோர்ட்டில். இப்போ அடுத்து ராம ரவிக்குமார் அவர் இன்னொரு மனுவை போட்டிருக்கிறாரு, அங்கே எதுக்கு போலீஸு, அந்த மலையில இருந்து போலீஸ் எல்லாம் அகற்றுங்க அப்படின்னு. அது எந்த நீதிபதி கிட்ட வந்துச்சு, அதில் என்ன சொல்றாங்க? இதே நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள்ட்ட தான் அதே வழக்கு வருது. ராம ரவிக்குமார் என்ன சொல்றாரு, அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்காராம். இப்போதான் அது சொல்றாரு, தோ ஐ ஆம் அசோசியேட்டட் வித் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆனால் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லலை. இங்கே டிவோட்டியாக அவர் ஃபைல் பண்ணுறாராம். பரவாயில்ல. ரெண்டாவது என்ன 1923 தீர்ப்பு என்ன இருக்குது அப்படின்றத சொல்லி இதில் என்ன மெயின் ப்ரேயர் கேட்குறாங்கன்னா, திருப்பரங்குன்ற மலையில் போலீஸே இருக்கக்கூடாது. இதுதான் மெயினாக அவங்க சொல்கிறது. போலீஸ் இருக்கக்கூடாதுன்னா அவங்க போய் அந்த சர்வே தூண்ல பிரச்சனை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தர்காவே இடிப்பாங்க. அதுக்கு தான் கேட்குறாங்க, டைரக்டிங் த மதுரை சிட்டி போலீஸ் டு forthwith desist from exercising any unilateral control, regulation or supervision over திருப்பரங்குன்றம் ஹில். அங்கே போலீஸு எந்த நடவடிக்கையும் பண்ணக்கூடாதுன்றது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்படி ஒரு பிரேயர் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இதுவரை உயர்நீதிமன்றம் வந்ததுலேருந்து இப்படி ஒரு பிரேயர் போட முடியுமான்னு தெரில. இப்போ அங்கே லா அண்ட் ஆர்டர் பப்ளிக் ஆர்டர் வந்தால் யார் பொறுப்பு? போலீஸ் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ என்ன சொல்லுவாங்க மக்கள், அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையாயிருது, அங்கே ஒரு திருட்டு நடக்குது, வேற ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு எப்பயோ மர்டரோ ஏதோ நடக்குது, போலீஸ் போகக்கூடாதா? என்னன்னு தெரியல. இப்போ இவன் போய் பிரச்சனை பண்ணுறான். இப்படி கற்பனை பண்ண முடியாத ஒரு பிரேயர். அந்த பிரேயர் நம்பர் பண்ணி நீதிபதிட்டு வந்து நீதிபதி உடனே நீங்க இதுக்கு வந்து ஏன் இதில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு ஏஜி 2 ஏஏஜி நாளைக்கு மனு கூட போடுவாங்க. முக்கியமா ரிசர்வ் பேங்க் இங்கெல்லாம் வந்து போலீஸ் இருக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் எடுத்துடணும், இருக்கக்கூடாது. பிஜேபி காரன் போயிட்டு வர. அடுத்து பாருங்க, அடுத்து ரெஸ்ட்ரைனிங் த போலீஸ் from acting in excess of their statutory powers and from enabling or facilitating religious or quasi-religious activities of the third parties on தேவஸ்தான ப்ராப்பர்ட்டி. கோயிலுக்கு சொந்தமான அந்த இடத்துல 3ஆம் நபர்கள் மத நடவடிக்கையை செய்வதற்கு போலீஸ் தடுக்கக்கூடாது. மனுவிலேயே முடிவு பண்ணிடுறாங்க, தீர்ப்புல முடிவு பண்றது இல்ல. ஆமா, இது வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம்னு மசூதி இடத்த முடிவு பண்றாங்க. ஆமா, கோயிலுக்கு சொந்தமான இடம் ஒண்ணு. ரெண்டாவது ராம ரவிக்குமார் இந்த முன்னணி எல்லாரும் போய் அங்க எது பண்ணாலும் போலீஸ் கேட்கக்கூடாது. இது ஒரு பிரேயர். மூணாவது, டைரக்டிங் த டெம்பிள் தேவஸ்தானம் டு அசர்ட் அண்ட் ரெஸ்யூம் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லாஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ஹில் இன்க்ளூடிங் த ஃபுட் ஹில்ஸ் பாத்வேஸ், நெல்லித்தோப்பு ஃப்ரண்ட் பாத் அண்ட் ரியர் பாத். நெல்லித்தோப்பை கண்ட்ரோல் எடுக்கணுமா? நெல்லித்தோப்பு யாருக்கு சொந்தம்? இவங்களே, இஸ்லாமியர்கள். இதே இவரே ராம ரவிக்குமார் பெட்டிஷன்ல 3வது பாராள அவர் சொல்றாரு,
As per the binding judicial determinations, only the following limited portions were declared to belong to தர்கா. தர்காவுக்கு சொந்தமானது எது அப்படின்னு இந்தந்த ஏரியா அப்படின்றத ரெண்டாவது சொல்கிறாரு. த நெல்லித்தோப்பு ஏரியா டுகெதர் வித் த பாத்வே ஃப்ரம் நெல்லித்தோப்பு லீடிங் எக்ஸ்க்ளூசிவ் டு த தர்கா. நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுன்னு இவர் தானே போட்டிருக்காரு. இப்போ நெல்லித்தோப்பை கண்ட்ரோல் எடுக்குன்னு ப்ரேயரில் போட்டால் ஒரே மனுவிலேயே ஒரே மனுவில் 3வது பாரால ஒன்று அடுத்து பிரேயர் போர்ஷனில் நெல்லித்தோப்பை எடுக்கணுமா. நெல்லித்தோப்பு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி பிரிவு கவுன்சில் வரை தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு நெல்லித்தோப்பை கண்ட்ரோல் எடுக்கணும். இது ஒரு பிரேயரு, இதை வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரி, இதை நம்பர் பண்ணி இதுக்கு ஒரு நீதிபதி விசாரிச்சு இதுக்கு ஒரு நோட்டீஸ், செவ்வாய்க்கிழமையே பதில் போடுங்க அப்படின்னு. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. வர்ற செவ்வாய்க்கிழமை என்ன நடந்துச்சு நேத்து கோர்ட்ல? அதான் இந்த கேஸ் போட்டு போலீஸ் ஏறக்கூடாதுன்னா இதுக்கு யாரு வாதம்? இது காலையில மென்ஷன் பண்றாங்க. காலையில மென்ஷன் பண்ணி லஞ்ச் மோஷன். என்ன அர்ஜென்சின்னு தெரியல. ஓ அர்ஜென்டான கேஸ் தான் லஞ்ச் மோஷன். எப்ப ஃபைல் பண்ணிருக்காங்க? அன்னைக்கு காலையில, நேத்து காலையிலே போட்டு நேத்து காலையில 10:30 மணிக்கு போட்டு 2:15க்கு கொண்டு வந்துட்டாங்க. மதியம் 2. ஆமா, அதுக்கு 2 ஏஜி, ஒரு ஏஜி தமிழ்நாடு ஏஜி PS ராமன் ஆன்லைன்ல வந்து அப்பியர் ஆகிறாரு. அதுல போலீஸே வரக்கூடாது அப்படின்னு போடுறாங்க. இதுல இப்படி போய் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏஜி சொன்னாரு எங்களுக்கு 1 மணிக்கு தான் பேப்பர் கிடைச்சு, 2:15 கேட்டா என்ன சொல்ல முடியும்? அவர் புதுசா ஒண்ணு சொல்றாரு. அவர் பெட்டிஷன்ல கூட அந்த அலிகேஷன் எதுவும் சொல்லல, இப்போ இதுல மட்டும் சொல்றாரு. 2வது அவர் அங்க மரத்துல போய் ஏத்திட்டாங்க அப்படின்னு உள்ள சொல்லிட்டு பிரேயர்ல அதை பத்தி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதை பத்தி எதுவுமே கிடையாது. அதனால போலீஸ் இங்க இருக்கக்கூடாதான், போலீஸ் இருக்கக்கூடாது, நீங்க இதை எடுக்கணும். 2வது இன்னொரு பொய்யை திரும்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல, போலீஸ் அங்க இருக்க கூடாது அப்படின்றது. இருக்கக்கூடாதுன்றது கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிஎஸ்எஃப் போலீஸ் சிஎஸ்எஃப் போற போது தடுத்துட்டாங்க, இது காரணமா. எப்படி அடுத்து இந்த பாதையை சொல்றாங்க பாருங்க. பாத்வே எங்க இருந்து கீழே இருந்து நெல்லித்தோப்பு வரை போட பாதை, அது கோயிலுக்கு தான் சொந்தம், அது கோயிலுக்கு தான் சொந்தம், அது திரும்ப எடுக்கணும் அப்படின்னா இந்த பாதையை இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிற தடை செய்யறது அப்படின்றதான் சொல்றாங்க. திரும்ப திரும்ப அது சொல்றாங்க. அடிவாரத்திலிருந்து நெல்லித்தோப்பு வரை போகக்கூடிய பாதை என்பது கோயிலுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு. இஸ்லாமியர்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குதா இல்லையான்றது 1923 தீர்ப்புலே பார்ப்போம். 1920 ராமையர் அந்த தீர்ப்பை தான் அவங்க சொல்லி சொல்றாங்க. அந்த தீர்ப்பையே ஒழுங்கா படிக்கலன்றதான் விஷயம். யாரு சங் பரிவாரம் படிக்கலையா? சங் பரிவார அமைப்போட வக்கீல்களும் சரி நீதிபதிகளும் சரி யாருமே அதை சரியா படிக்கல. இப்ப அந்த தீர்ப்புல பேரா நம்பர் 15. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லையா? நான் படிக்கிறேன் கேளுங்க. இல்ல இவ்வளவுமா கோர்ட்ல இப்படியா நடக்குது? அதான் நான் படிக்கிறேன் கேளுங்க. இப்ப அந்த பாதை கோயிலுக்கு தான் முழுக்க சொந்தம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது திரும்ப எடுக்கணும்னு இப்ப சொல்றாங்க. இதுல வந்து இது அந்த தீர்ப்பு தான், வேற சந்தேகம் தான் என்னால் பார்த்துங்க. பேரா நம்பர் 15 கடைசியில இருந்து 15ல் 1 2 3 4 5வது லைன். அந்த தீர்ப்போட 25வது பக்கம், மொத்தம் 175 பக்கத்துல 25வது பக்கத்துல 15வது பாரா. த பிளைன்டிஃப் கன்சீட்ஸ், த பிளைன்டிஃப்னா கோயில் நிர்வாகம், அவங்க ஏற்றுக்கிறாங்க. கன்சீட்ஸ் தட் த முகமடன்ஸ் இஸ்லாமியர்கள் ஹேவ் அக்வயர்ட் டைட்டில் டு த மாஸ்க், மசூதிக்கு அவர்களுக்கு சொந்தமானது அப்படின்றத கோயில் ஏத்துக்கிறது. அண்ட் ஆல்சோ த ரைட் டு கோ டு த மாஸ்க், போறதுக்கான உரிமையும் அவர்களுக்கு சொந்தம், உரிமை இருக்குது என்பதை, மசூதி அவர்களுக்கு சொந்தம், அதுக்கு போகக்கூடிய பாதையில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறது யாரு? கோயில். இப்போ கோயில் இருந்து ஏதாவது ஆட்சேபணம் பண்றாங்களா? இல்ல. இவனுக்கு என்ன இந்து முன்னணி சந்து முன்னணிகள் அதுல என்ன வேலை? சரி, தர்கா அங்க இருக்கு, அதுக்கு போற பாதையை வந்து பாதை இல்லாம இருக்குமா? யாரோ ஒரு காமன் சென்ஸ் வேணாமா? அப்படியே இல்லைன்னா கூட இவ்வளவு காலம் அதை பயன்படுத்தினாலும் அதுக்கான யூஸ் பண்ற ரைட் வந்துடும். ஒரு சாதாரண ஒரு வருஷம் ஜூனியர் கூட இது வந்து தெரியும். ஆனா இப்படி ஒரு கேஸ், இப்படி ஒரு பிரேயர், இது இவங்களுக்கு தான், இதை நீங்க திரும்ப எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நம்மளுக்கு புரியல. இப்போ நோக்கம் வந்து நீங்க இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் நடந்துருமா, கோர்ட்ல இப்படி எல்லாம் பண்ணிடுவாங்களா அப்படின்னா, இப்படிதான் 3 கற்பனைகளுக்கு வடிவம் கொடுத்து 3 கற்பனை தீர்ப்பாயிருச்சு. அங்க ஃபீல்டுல இஸ்லாமியர்கள் அந்த ஊர்ல தர்காவினி வச்சு நடத்துறதே நெருக்கடின்ற நிலைமை உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? இப்ப இது பண்ண மாட்டாங்க. இப்ப இதுல என்ன சங் பரிவார அமைப்புகள் நோக்கம் என்னவா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன்னா, போலீஸ் எடுத்துட்டு சென்ட்ரல் ஃபோர்ஸா அங்க கொண்டு
கொண்டு வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா இவங்க நினைச்சதை அங்கே பண்ணிக்கலாம். இந்த போலீஸ் இருந்தால் ஒருபோதும் தர்காவை இடிக்க முடியாது, கரை சேவை பண்ண முடியாது. இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இதை அகற்றுவதற்கான ஒரு வேலை தான் இங்கே நடக்குது. இப்போ இந்த சந்தனக்கூடு இந்த திருவிழா முடியறதுக்குள்ளே ஏதாவது பண்ண தயாரா இருக்கிறாங்க போல, இவ்வளவு சீக்கிரமா ராம ரவிக்குமார் ஒரு மனுவை போட்டு அது இந்த தீர்ப்பை வச்சு ஒரு பிரச்சனை 6ஆம் தேதி வரைக்குமா இந்த சந்தனக்கூடு? ஆமா, 6ஆம் தேதி இரவோட அது முடியுது. செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபுல்லா, புதன்கிழமை காலையில வரையும் நாங்க. அப்ப செவ்வாய்க்கிழமை வந்து அவங்க பதில் போட சொல்லிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை அந்த கேஸுக்கு இப்ப இந்த கேஸ்ல என்ட்ரி ஆர்டர் போட்டாங்க. இந்த ராம ரவிக்குமார் கேஸ் செவ்வாய்க்கிழமை போட்டிருக்காங்க. அன்னைக்கு என்ன ஆர்டர் போட போறாங்களோ தெரியல. ஏற்கனவே இந்த இவர் மாணிக்கமூர்த்தி கேஸ்ல ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை பண்றது, இப்படி தொடர்ந்து அது ஒரு பிரச்சனைக்குரிய இடமா. இப்பயே பார்த்தா ஒரு 200-300 போலீஸ் மலையில படுத்து கிடக்காங்க பாவம், கொசுக்கடியில. அப்படி பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இப்போ அதான் அந்த ஊரை பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட தொழிலே, இந்த தர்காவுக்கு நிறைய கோயிலுக்கும் தர்காவுக்கு வர்றவங்கனால தான் அந்த ஊரோட தொழிலே இருக்குது. நீங்கள் தர்காவுக்கு சொந்தமான இடத்துல மெஜாரிட்டியாக கடை வச்சுருக்கவங்க இந்துக்கள் தான். தர்கா கடையில் மெஜாரிட்டி அவங்ககிட்ட தான் இருக்குது. 50, 60, 70 வருஷம் வச்சுருக்குறாங்க எல்லாரும். அப்படி தான் அந்த ஊர் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொஞ்சம் நபர்களை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி ஒரு பிரச்சனையை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. உண்மையிலே அந்த இடத்த போய் பார்த்தபோது ஒரு முக்கியமான வரலாற்று சின்னங்க. எல்லா தமிழர்களும் சேர்ந்து, அரசாங்கம் சேர்ந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு வரலாற்று சின்னம். அதை இப்படி அழிக்க துடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. நீதிமன்றம் அது எவ்வளவு பெருசு, நீங்க போய் பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? ஆமா, அது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறாங்க. முன்னாடி படி ஏறி போயிட்டு முன்னாடி ஒரு ஹால் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள முன்னாடி அது உள்ள போனா கட்டடம் அதுக்குள்ள இருக்குது. நல்ல கல் கட்டடம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹால், அடுத்து ஒரு ஹால், அங்கே ஒரு சமாதி இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே குகை மாதிரி போகுது. அதுக்கு தான் மெயின் சிக்கந்தர் அடக்கமாக இருக்கிற இடம் வந்து இப்படி பெரிய ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் ஒரு அரசாங்கத்தின் துணை இல்லாமல் அதை கட்டியிருக்கவே முடியாது. அப்படி ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சொன்னேன். இங்கே சைடில் பார்த்தா, அதுக்கப்புறம் சைடில் பார்த்தா ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. இந்த சைடில் பார்த்தா இன்னொரு மண்டபம் இருக்குது. அந்த 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 மண்டபத்தில் 100 பேர் தங்கலாம். அது பெண்கள்லாம், அதுவும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்குது. மிகப்பெரிய கோயில் மாதிரி இருக்குது. அது பெரிய திருவிழா நடக்கிற ஒரு இடம். அதுக்கு பக்கத்துல இந்த ஆடு கோழி சமைக்கிறதுக்கான ஒரு இடம், அதை வெட்டி சமைக்கிறது 2 பக்கம் இடம் இருக்கு. அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு, தொழுகிறதுக்கான ஒரு பள்ளிவாசல். இப்படி இது எவ்வளவு ஆண்டுகளா இந்த சந்தனக்கூடு, இந்த கந்தூரி விழா நடக்குது? தொடங்கினது வந்து 300 வருஷத்துக்கு மேல அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச, இப்போ நான் ஒரு 88 வயசு ஒருத்தரை பார்த்தேன். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியுன்றார். அவங்க அப்பா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தலைமுறையில் ஒரு 3 தலைமுறை அவங்களுக்கு தெரியுது. இப்போ 3 தலைமுறைன்றது இப்போ கேஸ் படியே 100 வருஷம் ஆச்சு. அந்த கேஸுக்குள்ள சொல்றாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க சமாதி இருக்குது. அந்த கேஸ்ல 23 கேஸ்ல. ஆமா, 1813 அந்த 23 தீர்ப்புல 1815 உள்ள இனாம் ரெஜிஸ்டர்ல இது அந்த பகுதி சிக்கந்தர் மலைன்னு குறிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி 13ஆம் நூற்றாண்டுல 1050களிலே இஸ்லாமியர்கள் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு இருக்குது. இவர் போகரோட நூல்லையே சிக்கிந்தா மலை அப்படின்னு இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு மேல, 1000 வருஷத்துக்கு நெருக்கமா அங்க அந்த சமாதி இருக்குது. ஒரு 1800 இருந்து 1000 வருஷத்துக்குள்ள அந்த சமாதி இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு தான். 200-300 வருஷத்துக்கு மேல அங்க ஆடு கோழி பலியிட்டு ஒரு கந்தூரி விழாவும் இந்த சந்தனக்கூடு விழாவும் நடக்குதுன்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்க அதை செய்யக்கூடாது அப்படின்றது வந்து அந்த மலையினுடைய புனிதம் வந்து கெட்டுரும். அதை செய்யக்கூடாதுன்ற உத்தரவே மலை முழுக்க வந்து முருகனோட அந்த புனிதத்துக்குள்ள வருது அப்படின்னு ஆயிருது. இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரும்பாலான நம்ம மக்கள், அதாவது நான் பிராமின்ஸ் வந்து எல்லாரும் எல்லா கறியும் சாப்பிட்றவங்க தான். அந்த தடைன்றது உண்மையிலே கடுமையா வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இது வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தானே தடை, அப்படி புரிஞ்சுக்கலாமான்ற? ஆமா, அதாவது இஸ்லாமிய வழிபாட்டு தலத்தை காலி பண்றது அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த தடை இருக்குது. அதாவது தடை விதிச்சதுக்கு நியாயமான காரணம் வேணும். இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பகுதி தர்காவில் இந்தியா முழுவதும் இந்த கந்தூரி விழா, அனிமல் சாக்ரிஃபைஸ், ஆடு கோழி வெட்டுறது நடத்துகிறாங்க. இப்போ அது அவங்க இடத்துல அதை நடத்திட்டு இருக்காங்க. இந்துக்களும் இஸ்லாமியர்கள் சேர்ந்து தான் நடத்திட்டு இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை? இப்போ ஆடு கோழி வெட்டுறதே புனிதமற்றது அப்படின்னு எந்த இந்திய இலக்கியம் சொல்லுது? எந்த நூல் சொல்லுது?
நான் இதே கோர்ட்லேயே கேட்டோம், வேதம் சொல்லுதா, இதிகாசம் சொல்லுதா, புராணம் சொல்லுதா, எது சொல்லுது? ஒன்றும் கிடையாது. முருகனுக்கு ஆடு கோழி வெட்டினா தப்பு அப்படின்னு எந்த இலக்கியம் சொல்லுது? முருகனுக்கு ஆடு வெட்டணும்னு சொல்லி தான் திருமுருகாற்றுப்படை சொல்லுது. இனி அகநானூர்லேருந்து பல சங்க இலக்கிய நூல்களில் முருகனுக்கு ஆடு வெட்டி ரத்தத்தோடு தினை அரிசியை கலந்து படைச்சாங்க அப்படின்றது இருக்குது. இதை யாரால் மறுக்க முடியுமா? இப்போ ஆடு கோழி வெட்டுவது புனிதமற்றது, வெட்டுனா புனிதம் கெட்டுரும் அப்படின்னு எங்கிறது அவங்க சொல்கிறாங்க? நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதுவரை ஒன்றுமே சொல்லலை. முருகனுக்கு ஆடு கோழி வெட்டுவது, இப்போ முருகனுக்குன்ற பேச்சே கிடையாது. முருகனுக்கு வெட்டுறதே தப்பு கிடையாதுன்றதான் சங்க இலக்கியத்தில் இருக்குது. தர்காவில் மக்கள் வழிபடுறாங்க. தர்கா வழிபாடு எப்படிங்க ஃபேமஸ் ஆச்சு? பார்ப்பனர்கள் மற்ற ஜாதிக்காரலாம் கோயிலுக்குள்ள உள்ள எல்லாரும் இங்கே போனாங்க. இப்படிதான் தர்கா வழிபாடு ஃபேமஸ் ஆச்சு. சரிங்களா? எல்லாரையும் அங்கே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மத வழிபாட்டு தலம் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு மத வழிபாட்டு தலத்தோட வழிபாட்டு முறையை இந்தியாவில் முதல் வழக்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு நேரடி பதில் சொல்ல முடியாத நீதிபதிகள் இது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு தான் தீர்ப்பு சொல்றாங்க. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குன்னா தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல மத சடங்குகள் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு எங்க இருக்கு? இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாடு தான் இருக்கு, பூஜை நடக்காமையா இருக்கு? இது மாதிரி நூற்றுக்கணக்கான இடங்கள் இருக்குது. அது பெர்மிஷன் வாங்கிட்டு பூஜை பண்ண அவ்வளவுதான விஷயம். அப்ப கோயிலுக்கு வர பொருந்தாதா அது? இப்ப இங்க தர்காவுக்கு மட்டும்தானா இல்ல நீங்க ஏற்கனவே சொல்லி இருந்தீங்களே அழகர் 172.2 ஏக்கர் தான் தொல்லியல் துறை கட்டுப்பாடுனா இதே கட்டுப்பாடு கோயிலே இருக்கு. அங்க சமைக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்களா? இதே நீதிமன்றம் சொல்லணும்ல, தொல்லியல் துறை பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும்னு. இத்தனைக்கு நீதிபதி கேட்டாரு, நீதிபதி விஜயகுமார், எங்க 172 ஏக்கர் உங்களுக்குன்றீங்க, அப்ப இவங்களுக்கு பெர்மிஷன் வாங்கினா கோயிலுக்கு அது பொருந்துமா இல்லையான்னு. அது அவங்க நேரடியாக பதிலே சொல்லல. பதில் சொல்லலான்னு ரெக்கார்ட் பண்ணி சொல்லணும்ல, அப்படி கிடையாது. இந்த வழக்கில் கூட நீதிபதி GR சாமிநாதன் ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை தேடினாரு, வரவே இல்லை. அப்பீல்ல நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன், பாத்தியா சேர்த்து கேட்டாங்க. கடைசி வரை அவங்க வந்து பதிலே சொல்ல ஓட்டாங்க, கோர்ட்டுக்குள்ளே நுழையலை. அப்படிதான் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஓகே. இப்போ இந்த பாண்டி கோயில் அழகர் கோயில்ல கடா வெட்டக்கூடாது அப்படின்னு அதுக்கும் மனு போட்டிருக்காரு ரங்கராஜன் நரசிம்மன். ரங்கராஜன் நரசிம்மன் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், தீவிர பார்ப்பனிய ஆதரவாளர். இந்த பார்ப்பனிய பார்ப்பனிய கொள்கைக்காக வாழ்றவர். அவரு ட்ரெஸ்ஸே போடாமல் மேலே ஒரு துண்டை போட்டு தான் கோர்ட்டுக்கு வருவார். அவர் உடையில அவர் வந்து கோர்ட்டில் பாண்டி கோயில்லையும் அழகர் கோயில்லையும் சட்டப்படி வெட்டக்கூடாது, இதே வதை கூடங்களில் தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. ஆனால் சட்டங்களில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விலக்கு இருக்குது. ஆனாலும் நீதிபதிகள் அதை வச்சுக்கிட்டு எடுத்தோன்னே டிஸ்மிஸ் பண்ணாமல் நீதிபதி அனிதா சுமந்த் பெஞ்சில் வந்துச்சு அவங்க நோட்டீஸ் போட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் விஷயம். அதை பொறுத்தவரை இவர்கள் நோக்கம் நம்ம ஆரம்பத்திலே சொல்கிறோம், இவங்க வந்து சிக்கந்தர் தர்கான்றது இல்லை. இதுவே சிறுமதி அவங்க உத்தரவில் போட்டிருப்பாங்க, திருப்பரங்குன்றத்திலே எங்கேயுமே நான்வெஜ் கிடையாது, மண்டபத்தில் கூட இல்லை அப்படின்னு ஒரு தவறான செய்தியை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நேற்று நான் போனேன், அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும், 50லேருந்து 100 மீட்டருக்குள்ள முனியாண்டி விலாஸ் கடையாக இருக்குது. சுற்றி வந்து மட்டன் கடை, சிக்கன் கடை, எல்லாமே மீன் கடை எல்லாமே இருக்குது. அதனால் அப்போ அவங்க என்ன சங் பரிவார அமைப்புகள் நினைக்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்றம் திருவண்ணாமலையில் நான்வெஜ்ஜை முதல்ல தடை பண்ணணும். அதனால தான் ராம சீனிவாசன் சொன்னார், அசைவம் சாப்பிட்றவங்கலாம் முட்டாள்கள் அப்படின்னு பேசினார். நான்வெஜ்ஜை தடை பண்ணணும், குஜராத்தை போல் அடுத்து மாற்றணும் அப்படின்றதான். நான்வெஜ் அப்படின்றத ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க, வெஜ்ஜுன்றத அவங்க ஒரு அரசியல் ஆயுதமாக இருக்கிறது. அதை வச்சு அவங்க அடுத்தடுத்து மொத்த ஏரியாவுக்குள்ளேயுமே கறி சாப்பிடக்கூடாது, திருப்பரங்குன்றத்திலே கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அந்த ஏரியா திருப்பரங்குன்றமே புனிதமான நகரம், மலை மட்டும் புனிதமானது இல்லை, திருப்பரங்குன்றமே புனிதமான நகரம், நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது, சாப்பிட்றதுனா வெளியில் சாப்பிட்டுங்க அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் போகுது. அவங்களுக்கான அரசியலே அதான், வேற எந்த அரசியலும் கிடையாது. இப்போ இன்னொரு நீதிபதி ஸ்ரீமதி வந்து இன்னொரு GR சாமிநாதனா எப்படி அவங்கள புரிஞ்சுக்கிறது? இந்த மாதிரி அவங்களும் சர்ச்சைக்குரிய முறையில் வழக்குகளை கையாளுறாங்க, அரசியலமைப்பு சட்டவிரோதமாக தீர்ப்பு சொல்கிறாங்க. நம்ம இப்படி கம்பேர் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலாக நீதிபதியை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது, அவங்க தீர்ப்புகளின் வரி விமர்சனம் பண்ணலாம். நீதிபதி ஸ்ரீமதி அவர்களின் தீர்ப்பை ஏற்கனவே இந்த ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு போட்டு சமணர் இது சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு போட்டதை எந்த ஆய்வும் இல்லாமல் முழுக்க அரசியல் சட்ட விரோதமாக ஒரு ஆர்கியூமெண்ட்டை முறையாக கேட்காம ஒரு மணி நேரம் தான் கேட்டாங்க, அத்தனை பேரையும் கேட்டு ரிசர்வ் பண்ணி ஆர்டர் போட்டாங்க. அதில் எதுவுமே இல்லை. அந்த உத்தரவை நீங்கள் படித்து பாருங்கள்.
அதில் வந்து சரக்கே இல்லை. டெம்பிள் ஃபைல் பண்ண கவுண்டரை மட்டும் வச்சு ஆர்டர் போட்டு போயிட்டாங்க. இதான் அதில் வச்சு ஆர்டிஓ ப்ரொசீடிங்ஸை வச்சு, ஆர்டிஓ ப்ரொசீடிங்ஸ் செல்லாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு ஆர்டர் போட்டாங்க. அவங்க தான் பழனி மலையில் நீங்கள் பழனி மலைக்கு போகிறேன் கொடிமரத்தை தாண்டி நம்ம போகிறவங்க மாற்று மதத்தை சேர்ந்தவர்களோ அல்லது போகிறவங்க இந்து மத நம்பிக்கை இருக்குன்னு நிரூபிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே பதிவிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போனாலும் அவர் இந்து மத நம்பிக்கையாளன்னு எழுதி வச்சு தான் போக முடியும். இதான் அங்கே நிலைமை. அப்படி ஒரு தீர்ப்பாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி நிறைய தீர்ப்புகள் இருக்குது. தீர்ப்புகளின் வழியாக அந்த பழனி கோயில் தீர்ப்பும் தப்பானது, இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக போட்ட தீர்ப்பும் முழுக்க அரசியல் சட்ட விரோதமானது. இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றது தர்காவுக்கு போதிய வாய்ப்பு இல்லாது. அடுத்து இன்னொரு வழக்கு, ஒண்ணுமே இல்லை, போலீஸ் அங்கே இருக்கக்கூடாது, நீங்க இதை வந்து கண்ட்ரோல் எடுக்க சொல்லுங்க. இதெல்லாம் ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் போட்டு இப்படி செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டு இப்படி பிரேயர் வச்சு நீங்க இதுக்கு உடனே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அணுகுமுறை என்பது அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை, அரசியல் சட்ட கண்ணோடுதலான அணுகுமுறை இல்லை, உயர்நீதிமன்ற மரபுப்படியான அணுகுமுறையும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு நீதிபதியும் இந்த மாதிரி தீர்ப்புகள் கொடுத்தா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கலவரத்துக்கு வித்துடுற மாதிரி தானே இந்த தீர்ப்புகள் எல்லாம் இருக்கு. இதை எப்படி வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து கையாளுறது? எங்க பிரச்சனை தொடங்குதுன்னா நீதிபதிகள் நியமனம். நீதிபதிகள் நியமனத்துல எப்படி நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பலகட்ட எக்ஸாம் எழுதுறாங்க. 2 முதல்ல ப்ரிலிமினரி, மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இதெல்லாம் வச்சுதான் ஐஏஎஸ் மாதிரி. ஆமா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு அப்படிதான் வர முடியும். சரிங்களா? ஆனா உயர் நீதிமன்ற நீதிபதி எப்படி வராங்க? எப்படி வர ஒண்ணுமே கிடையாது. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல சுப்ரீம் கோர்ட்ல உள்ள கொலிஜியத்தில் உள்ள ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஹைகோர்ட் கொலிஜியத்தில் உள்ள ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேற எந்த தகுதியும் தேவையில்லை. 10 வருஷம் வைக்கலாம் தான் போதும். 10 வருஷம் கடுதோட வைக்கல தான் இருக்கும். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 வருஷம் வைக்கலன்றதான் தகுதி, வேற எந்த தகுதியும் கிடையாது. தகுதியே இல்லாத ஒரு பொறுப்பு உயர் நீதிமன்றம் தான். 2வது, எந்த தேர்வு முறையும் இல்லாமல் வர்றது உயர் நீதிமன்ற நீதிபதி தான். ஆனா அவங்க வந்து எல்லா தேர்வு முறையும் கேள்வி பண்ணுவாங்க, கேள்வி எழுப்புவாங்க. அரசியல்வாதிக்கு தகுதி இருக்குதா, மாணவர்களுக்கு தகுதி இருக்குதா, ஆசிரியருக்கு தகுதி இருக்குதா, எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லாம அவங்க வரலாம் அப்படின்றதுதான். என்ன தகுதி? ஒன்றிய அரசோட முரண்படக்கூடாது, மோடியை நீங்க விமர்சிச்சிடக்கூடாது. அப்படி விமர்சனம் பண்ணா ஜான் சத்யன் 2021 இருந்து 2025 வரையும் அவர் ரெக்கவுண்ட் பண்ணி இதுவரை ஜட்ஜ் ஆக முடியல, இதுவரை ஆக முடியல. யாரு? சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் 2வது தடவை சொல்லி நீங்க இவரை ஜட்ஜ் ஆக்கிட்டு தான் நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்களே ஜட்ஜ் ஆக்கணும்னு ரெசல்யூஷன் போட்டு அனுப்பின பிறகு கூட இன்னைக்கு வரை பண்ணல. இப்போ மோடியை விமர்சனம் பண்ணா உங்களுக்கு தகுதி கிடையாது, அமித்ஷாவை விமர்சனம் பண்ணா தகுதி கிடையாது, RSS விமர்சனம் பண்ணா தகுதி கிடையாது, இஸ்லாமியரா இருந்தா தகுதி கிடையாது, கிறிஸ்தவரா இருந்தா தகுதி கிடையாது, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவரா இருந்தா தகுதி கிடையாது, கம்யூனிஸ்டா இருந்தா தகுதி கிடையாது. இன்னைக்கு நீதிபதிக்கான தகுதி வழக்கறிஞர் மத்தியில் RSS அமைப்புகள்ல அதான் பிரதான தகுதி. இன்னைக்கு இப்ப போயிருக்கு லிஸ்ட். இப்ப நீதிபதி நிசா பானு அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க நீதிபதி நிசா பானு, அவங்க சடனா கேரளாவுக்கு மாத்துறாங்க. எதுக்கு மாத்துறாங்க? யாருக்காவது காரணம் தெரியுமா? இந்த தீர்ப்புல ஆடுகோழி வெட்டலான்னு சொன்ன நீதிபதி நிசா பானு, அவங்க சென்னை உயர்நீதிமன்ற கொலிஜியத்துல 3வது இடத்துல இருந்தாங்க. 20 வேகன்சி இருந்துச்சு, இப்போ லிஸ்ட் போயிருக்கு. அவங்க தான் கொலிஜியத்தில் இருந்திருக்கணும். ஆனால் அவங்கள கேரளாவில் 9வது இடத்துக்கு மாற்றி இப்போ அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க கொலிஜியத்தில் இருக்கிறதே பிரச்சனை. திருப்பரங்குன்றம் தீர்ப்பு கொடுத்தது பிரச்சனையா நம்மளுக்கு தெரியல. இதுல எல்லாம் வெளிப்படைத்தன்மை நீதித்துறை மற்றதுக்கெல்லாம் வெளிப்படைத்தன்மை வாய்களையே பேசுவாங்க, அவங்களுக்குள்ள வெளிப்படைத்தன்மை எதுவுமே இருக்காது. இப்ப நீதிபதிகள் நியமனம் முடிவெடுக்கிறது அவங்களே பார்த்து அப்படி அவங்களா பார்த்து பண்ணிக்கிறதா? நீங்க ஏதாவது ப்ரொசீஜர் இருந்தா காட்டுங்க, அவங்கள காட்ட சொல்லுங்க. ஒரு ப்ரொசீஜரும் கிடையாது. அவங்களா பார்த்து தம்பி ஆள் வந்து பார்த்தா சிவப்பா இருக்காரு, கொஞ்சம் ஹைட்டா இருக்காரு, சரி சரி வரா, நம்மளுக்கு தெரிஞ்சவரா இருக்காரு, நம்ம கோர்ட்டுக்கு வந்திருக்காரு, RSS BJP எல்லாம் இருக்காரு, அதனால அவர் எடுத்து விடுவோம். அது போன சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பிரச்சனை இல்லை, சுப்ரீம் கோர்ட்லயும் பிரச்சனை இல்லை, அதனால குவாலிஃபிகேஷனோட அவர் இருக்கிறாரு. ஆமா, பகவத்கீதை எல்லாம் கொஞ்சம் நல்லா சொல்றாரு, அப்புறம் ABVS மீட்டிங் எல்லாம் பங்கேற்கிறாரு, RSS வக்கீல். ஆமா, அதுல எல்லாம் பங்கேற்கிறாரு. அப்போ வந்து கரெக்டான பொருத்தமா தான் இருக்கிறாரு. அப்படிதான் இப்ப RSS சேர்ந்த பல பேர், இப்ப 20 பேர் லிஸ்ட். அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போக ஒரு 14 பேர் போயிருக்கிறாங்க. அதுல மெஜாரிட்டி RSS BJP ஹைகோர்ட் ஜட்ஜ். 14 பேர்ல மெஜாரிட்டி BJP RSS காரங்க, பிராமின்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில், சொலிசிட்டர் ஜெனரல், இது மாதிரி இருக்க பொறுப்புல இருக்கவங்க தான் இன்னைக்கு போயிருக்கிறாங்க. லிஸ்ட் போயிருக்கு. இப்ப நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது அந்த தேர்வு முறையே கேள்வி எழுப்பணும்.
அதில் ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லணும். இந்த கொலிஜியம் சிஸ்டத்தை எப்படி தேர்வு பண்ணுறீங்கன்னு கேள்வி எழுப்பணும். அதை அங்கெல்லாம் விட்டுட்டு எந்த கட்சியும் அதை பற்றி பேசாமல் வந்து உட்காந்த பிறகு இந்த சிந்தனைப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படித்தானே வராங்க, அவங்க அப்படித்தானே இருப்பாங்க. அதில் என்ன மாற்றம்? ஒன்று. ரெண்டாவது போர்ட்ஃபோலியோ அலோகேஷன். தலைமை நீதிபதி எந்தெந்த நீதிபதி விசாரிக்கணும் அப்படின்ற போர்ட்ஃபோலியோ. 4 நீதிபதிகள் வந்து வச்ச குற்றச்சாட்டு அதுதான். உச்சநீதிமன்றம் சில செலக்டிவா போகுதுன்னு. இப்போ ஒரு உதாரணம், நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கார்த்திகை தீபம் வழக்கு விசாரணைக்கு முன்பாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை போர்ட்ஃபோலியோ மாறும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீதிபதிகள் வழக்குகளை மாற்றி விசாரிப்பாங்க. ஓகே, இப்போ இந்த அறநிலைத்துறை இந்த அறநிலைத்துறைக்கு பெயில் கேஸு, கரப்ஷன் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸு, ரிட் கேஸு, சர்வீஸ் மேட்ரு, ஜெனரல் மிஸ்லியன்ஸு, டாக்ஸ் கேசஸ்ஸு, சிவில் கேசஸ்ஸு, சிஆர்பி, சிஎம்ஏ, அதுக்கப்புறம் ரிட் அப்பீல், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஹேபியஸ் கார்பஸ், இப்படியெல்லாம் வழக்குகளை பிரித்து விசாரிக்கிறதுக்கு நீதிபதிகளில் ஒதுக்குவாங்க. அது சீனியாரிட்டி படி அப்படி ஒதுக்கிட்டு வராங்கன்னு வைங்க. இந்த கார்த்திகை தீபம் வழக்கை விசாரிக்க முந்தின போர்ட்ஃபோலியோவில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர் டிவிஷன் பெஞ்சில் இருந்தார். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இருந்தார். அவர் சீனியர். இந்த வழக்கை விசாரிச்சு முடிச்சு இப்ப டிவிஷன் பெஞ்சில் இருக்காரு. டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த அன்னைக்கு அவர் டிவிஷன் பெஞ்சில் இருக்காரு. அதுக்கு இடையில நவம்பர், அக்டோபர், அதுக்கு முன்னாடி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 3 மாதத்துல மட்டும் இந்த கேப்ல வராரு. ஆமா, அதுல வரும்போது இந்த கார்த்திகை தீபம் இங்க வருது, திண்டுக்கல் கார்த்திகை தீபம் வருது, கன்னியாகுமரி முருகன் வருது, இந்த கேஸ் எல்லாம் வருது. அப்ப மட்டும் அவர் சிங்கிள் ஜட்ஜா வந்துடுறாரு. இப்ப மறுபடியும் டிவிஷன் பெஞ்சுக்கு போயிடுறாரு. இது எப்படின்னே நம்மளுக்கு புரியல. அப்போ சீனியர் ஜட்ஜ் டிவிஷன் பெஞ்சுக்கு வந்துட்டு அதில் தான் நான் கண்டினியூ ஆகணும். இது என்ன அடிப்படையில் நடக்குது அப்படின்னு சொல்லி எந்த ப்ரொசீஜரும் அதில் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ எல்லாத்துக்கும் வெளிப்படைத்தன்மை வேணும், ஒரு ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னு சொல்கிற நீதித்துறை, நீதிபதிகள் வழக்குகளை விசாரிக்கிறதுல ஒரு ப்ரொசீஜர் வேணாமா? இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாரும் கேட்குறாங்க நியமனம்ன்றது. இப்போ ஹைகோர்ட்ல இருக்கிற நீதிபதிகளே சொல்றதா இல்ல கொலீஜியம்? ஹைகோர்ட்ல இருக்க முதல் 3 நீதிபதிகள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் இருக்கிற 2 சீனியர் ஜட்ஜஸ், இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கு போகும். உச்சநீதிமன்றத்தோட 3 நீதிபதிகள் ரெக்கமெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அங்கதான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதான் ப்ரொசீஜர். ஓகே, ஹைகோர்ட்ல முதல் 3 நீதிபதிகள் அனுப்பணும். இப்போ இந்த நியமனமும் பிரச்சனை. அடுத்து வந்து இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன். இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன இது மாதிரி வழக்கெல்லாம் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன், நீதிபதி ஸ்ரீமதி, நீதிபதி ஜெயச்சந்திரன் இவங்ககிட்டே எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் தான் அதில் ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு மெக்கானிசம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது தான் அது ஒரு பிரச்சனைக்குரிய காரணம். அதை யாரும் அலோகேட் பண்ணுவா? தலைமை நீதிபதி. அவர் சொந்த விருப்பம் தான், வேற ஒன்றும் அதில் ப்ரொசீஜர் கிடையாது. ஓகே, இந்த ஊருக்கு தான் உபதேசமா நீதித்துறையில எதுவுமே இல்லையான்னு கேட்குறீங்களா? எதுவுமே இல்லைதான், என்ன செய்யறது? சரி, இப்போ என்னதான் இருந்தாலும் நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மீற முடியாது இல்லை, அதுக்கு உட்பட்டு தானே செயல்பட முடியும் யாரா இருந்தாலும் இந்த நாட்டில். ஆனா இந்த தீர்ப்புகள் எல்லாம் இப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமா இருக்கும் பொழுது இதுக்கு என்னதான் முடிவு, என்னதான் இதுக்கு தீர்வு? அது தீர்ப்புகளுக்கான சோர்ஸ் அரசியலமைப்பு சட்டம், அரசியல் நிர்ணய சபை விவாதங்கள் தான் எடுக்கணுன்றதான் அம்பேத்கர் சொன்னார். ஆனால் பல நீதிபதிகள், நீங்கள் பாபர் மசீது தீர்ப்பை பாருங்கள், அதுக்கான சோர்ஸ் வந்து இந்து வைதிக இந்து மதத்துலேருந்து சோர்ஸ் எடுத்து எழுதுறாங்க. சில நீதிபதிகள் பகவத்கீதையிலேருந்து சொல்கிறாங்க. இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கூட சமீபத்தில் சொல்லியிருக்காரு, மனுஸ்மிருதி எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. குரான்ல இருந்து கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீதிபதியா பதவியா இருக்கிற போது ஒருத்தர் பகவத்கீதையோ குரானையோ பைபிளோ வச்சு பதவி ஏற்கல. இப்ப நீங்க பகவத்கீதையை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, குரானை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, பைபிளை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, கான்ஸ்டியூஷன் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இது எதுக்கு வந்து குரானை நீங்க கோட் பண்றீங்க? அது ஒரு மதச்சார்பற்ற அரசு. நீங்க ஒரு நீதிபதியா வரும்போது கான்ஸ்டியூஷன் மேலதான் உறுதிமொழி எடுக்கிறீங்கிற ஒழிய மத நூல்கள் மீது கிடையாது. அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல போய் அவர் சொல்றாரு மத அடையாளங்கள் எல்லாரும் வச்சுக்கணும் அப்படின்னு. அப்போ அவர் கோர்ட்ல இஸ்லாமிய வழக்கறிஞர்கள் ஒரு 20 பேர் ஃபுல்லா போட்டு போய் நின்னாங்கன்னா இப்படி இருக்கும். இதெல்லாம் என்கரேஜ் பண்ண முடியுமா? அவரு எனக்கு தீபம் ஏற்றவே முடியல, எனக்கு ராசியே இல்லைன்னு ஒரு ஏக்கத்தை கவலையை வெளிப்படுத்துறாரு. தீபம் ஒரு நாள் ஏத்துவோம் அப்படின்றாரு. அதாவது ஒரு மயிலாடுதுறையில அதுதான் அந்த தீர்ப்பு மீதான சந்தேகத்தை மக்களுக்கு உருவாக்குது. ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டா விட்டுறணும், அவ்வளோதான். அதை நடைமுறைப்படுத்தலையா கண்டெம்ட் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். இதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என் தீர்ப்பு நிறைவேற்றல் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா? சரி, அவர் பென்ஷன் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டார், அதுக்கு அரசாங்கம் நிறைவேற்றலை.
ப்ரொமோஷன் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு, ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி போட்டிருக்காரு. பல கேஸில் அவர் தான் ஸ்பெஷல் பெஞ்சு நீர்நிலை ஆக்கிரமிப்புக்கு நூற்றுக்கணக்கான ஆர்டர் போட்டிருக்காங்க, அமல்படுத்தலை. எல்லா இடத்துலையும் போய் சொல்ல வேண்டியதானே, நான் பென்ஷன் கொடுக்க ஆர்டர் போட்டேன் நிறைவேற்றலை, ப்ரொமோஷன் கொடுக்க ஆர்டர் போட்டேன் நிறைவேற்றலை, ஆக்கிரமிப்பு எடுக்க சொன்னேன் நிறைவேற்றலை. இப்படி ஊராக நீதிபதி போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் நீதிபதி பிரச்சாரம் பண்ண முடியாது, தீர்ப்பு இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அப்படி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கா? என்னது, ஒரு நீதிபதிகள் அவங்களுக்குடைய வரம்புல இருக்கணுங்க. அது எல்லை மீறுற போது தான் எல்லா பிரச்சனையும் வருது. அந்த வரம்புன்றது 2 வகையில் இருக்குது. ஒன்று, அரசியல் சட்டத்தை மீறக்கூடாது. 2வது, வெளியில் போய் இது மாதிரி நீங்கள் ஹெச்ராஜாவோடையும் மற்றவர்களோட மேடை உட்காந்து இப்படி பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்வினை வரத்தான் செய்யும். நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க, கலைஞரை கிண்டல் பண்ணுறீங்க, எதிர்வினை வரத்தான் செய்யும். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது நன்றி தோழர்.